Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 offer ஒரு plot வாங்குனா ஒரு plot free. Call 8939750009. டெல்லி ஏஐ மாநாட்டில் அரை நிர்வாண போராட்டம் நடத்திய காங்கிரஸ் இளைஞர் அணியை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள காங்கிரஸ் அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட்டு பாஜக மகளிர் அணி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் காங்கிரஸ் இளைஞரணி நிர்வாகிகள் அரை நிர்வாணமாக நடத்திய போராட்டத்தை கண்டித்து தற்போது சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய இடங்களில் பாஜக மகளிர் அணி மாநில தலைவர் கவிதா ஸ்ரீகாந்த் தலைமையில்தான் காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிடக்கூடிய போராட்டம் என்பதும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் காங்கிரஸ் நிர்வாகிகள் தரப்பில் அநாகரிகமான செயல் நடந்ததாக கூறியும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தான் இந்த போராட்டம் என்பதும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பிலால் ஹோட்டல் அருகேதான் பேரணியாக நடந்து சென்று காங்கிரஸ் மாநில தலைமையகமான சத்தியமூர்த்தி பவன் முன்பாக பாஜகவினர் திறந்து கொடுக்கக்கூடிய காட்சி என்பதையும் பார்க்க முடியும். பெண்களை இழிவுபடுத்தும் விதமாகவோ அல்லது பொது மேடைகளில் அநாகரிகமாகவோ நடந்து கொள்ளும் அரசியல் கலாச்சாரத்தை காங்கிரஸ் கைவிட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் இந்த போராட்டம் என்பதும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட முயல்வதால் இந்த பகுதி முழுவதுமாகவே பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது போராட்டக்காரர்களை தடுத்து கைது செய்யக்கூடிய வகையில் தயாராக இருக்கின்றனர். பாஜக மகளிர் அணி தரப்பிலிருந்து பல்வேறு கோஷங்களை எழுப்பியும் அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியினுடைய புகைப்படத்தை தொடர்பத்தால் அடித்தும் தங்களது ஆதங்கங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலுமே தமிழக பாஜக மகளிர் அணி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த பகுதியில் ஒரு சென்னையினுடைய பிரதான சாலையாக அமைவதால் போக்குவரத்து நெரிசல் என்பதும் சிறிது நேரம் ஏற்பட்டது. அதனை சரி செய்யக்கூடிய வகையில் காவல்துறையினரும் தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பல்வேறு காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான கோஷங்களை ஏற்பி தற்போது பாஜக தரப்பிலிருந்து மகளிர் அணி சார்பில் இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். பாஜக மகளிர் அணி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்ட பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அதனை தற்போது பார்க்கலாம். இதுவும் ஒரு வன்மையான கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் பிரதமரோட அம்மாவை தரக்குறைவா பேசுறது, வானதியக்காவை தப்பா பேசுறது, தொடர்ந்து நாட்டையும் அவங்க மதிக்கிறது கிடையாது, பெண்களையும் மதிக்கிறது கிடையாது, நாட்டையும் மதிக்காத ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. அதனால இந்த மகளிர் அணி தேசத்துக்கே ஒரு இழிவான செயல். இந்த நேரத்தில் பாஜக மகளிர் அணி ஒரு கோரிக்கை வைக்கிறோம். திரு ராகுல் காந்தி அவர்களும் அவருடைய கட்சியினரும் பகிரங்கமாக எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடமும் நாட்டு மக்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பாஜக மகளிர் அணி சார்பில் கோரிக்கை வைக்கிறோம். என்னோட பேர் கவிதா ஸ்ரீகாந்த், மகளிர் அணியின் மாநில தலைவர்.